தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பாட்டோட ரெபாசிட்டரி இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி கோய்பிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணி அதை வந்து டெப்ளாய் பண்ண இது பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து ஹீரோக்கு இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸில் இருந்துச்சு. இப்போ வந்து அது பெய்டாக மாறிடுச்சு. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோய்பி, ரெண்டர், ஸோ மோஜினியஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி கோய்பிக்கு ஏற்றபடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது, எடிட் பண்ணி, ஸோ இதை பற்றி அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்றபடி எப்படி டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது, அந்த ரெப்போவை எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறது, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். அண்டு வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் சொல்கிற மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி எல்லா ரெபாசிட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். அதாவது கோய்பிக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ரெப்போவை, ஓகேங்களா? ஸோ ரெப்போனா ரெபாசிட்ரி, ஓகேங்களா? அண்டு ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போகலாம், ஓகேங்களா? அண்டு வந்து இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு ரெபாசிட்டரி எடுத்துகிட்டு அதை கோய்பிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் பாட் ரெப்போ. ஸோ என்னோடய ஓன் இது தான், ஓகேங்களா? இதை வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்போவுமே ஒரு ரெபாசிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா requirement.txt இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 3 டாட் கிளிக் பண்ணி எடிட் இன் பிளேஸ். அது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்டேட்டில். முன்னே கீழே இருக்கும் கமிட் சேஞ்சஸ்லாம், இப்போ இதாகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா கோட்ஸ்லாம் வந்து கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரே இதாக கொடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எங்கெங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டே வரேன். கரெக்டாக பண்ணுங்கள். கடைசியில் எடுக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நானே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணி. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஐஓ ஹெச்டிடிபி இதை வந்து ஆட் பண்ணணும். அதாவது requirement.txt அந்த ஃபைலில் வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ கமிட் சேஞ்சஸ், ஓகே. ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா bot.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சேம் எடிட் இன் பிளேஸ். ஸோ இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ரெபாசிட்டரியில் சொல்கிறேன், ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு ரெப்போ எடுத்து டெமோக்காக அதில் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ரெப்போவில் கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரெம் போட்டு ஸோ இது கெட் பண்ணுறதுக்காக இருக்கும், ஓகேங்களா? என்னென்னலாம் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறத அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெம் ஏஐஓ ஹெச்டிபி வெப்பு ப்ளக்கின்ஸில் வந்து வெப் சர்வர் இந்த மாதிரி, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல போர்ட் ஈக்குவல் டு 880. இது வந்து இந்த கோய்பி டெப்ளாய் பண்ணும்போது கடைசியில் கொடுப்போம் பாருங்கள், 8880 இந்த மாதிரி. ஸோ அதுக்கு இப்போ வந்து கீழே வந்துருங்க லாஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். அதாவது ஸோ மேலே வந்து என்ன கொடுத்தோமோ கீழே வந்து அதை ரன் பண்ணுறதுக்கான ஃபைல் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம இந்த கொட்டேஷனு இந்த கோட் அதுக்கு நேராக இருக்குது பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு நேராக இருக்கும். ஸோ இது வந்து தப்பானாலும் நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு நேராக நான் வைக்கிறேன். ஓகே. கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கரெக்டாக வச்சுட்டேன்.
ஸோ இது மாதிரி உங்களுடைய ரெப்போவை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் இதானாலும் நீங்கள் முன்ன பின்ன வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கமிட் சேஞ்சஸ். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். 3 டாட்டு க்ரியேட் நியூ ஃபைலு. ஸோ ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா initialize ஸ்பேஸு .py இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ரன் பண்ண வைக்கிறதுக்கான ஃபைல் இது. கமிட் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணியாச்சா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா root.py, அதாவது ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். 3 டாட்டு க்ரியேட் நியூ. ஸோ ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒன்று முக்கியமான இருக்கும். நான் டபுள் கோட்ஸில் நான் வந்து டெலிகிராம் சேனலோட அந்த நேம் கொடுத்து வச்சுருப்பேன். அதாவது TechMagazine ஒயிட்டின்னு வச்சுருப்பேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் நேம் வந்து எனக்கு தேவையானபடி செட் பண்ணி வச்சுருக்கேன் கோட்டில், அதனால தான் கோடில். ஓகே, இப்போ கமிட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பு. அண்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். அது ப்ராக் ஃபைல் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும், அதில் போய் ஒரு சில எடிட் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒர்க்கர் டாட் இது போட்டு python 3 bot.py இருக்கா, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வெப்புன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏன்னா இது வந்து அந்த கோய்பி வந்து அந்த பிளாட்ஃபார்மில் தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சிக்ஸ்த்து ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ பட்டன். நார்மலாக வந்து ஹீரோக்கு வந்து பட்டன் வந்து இருக்கும். ஸோ அது இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இப்போ நம்ம கோய்பி சப்போர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ரெப்போசிட்டரியில். ஸோ வந்து கோய்பிக்கின்னு வந்து பட்டன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டேரெக்டாக கோய்பி இதில் போகிற மாதிரி, ரீடைரக்ட் ஆகிற மாதிரி. ஸோ எப்படி வந்து கோய்பி பட்டன் க்ரியேட் பண்ணுறது ரெப்போவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த பட்டனை ஆட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, இது எப்படி ரெப்போவில் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. அண்டு பில்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டில் நம்ம அந்த ஸோ இது நார்மலாக தெரியும் டெப்ளாய் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுவும் தெரிலனா எப்படி பேசிக்காக ஒரு பாட்டை டெப்ளாய் பண்ணுறது, நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ பாருங்கள், கோய்பி யூஸ் பண்ணி நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல python 3 bot.py. அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல போர்ட் வந்து 8000 இருக்கும், நம்ம 880 மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம அங்கே வச்சது வந்து 880, ஓகேங்களா. ஸோ அதனால் அண்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போர்ட் 8000 இருக்கும். ஸோ இதையும் 880க்கு மாற்றணும். ஸோ அப்படி இல்லைன்னா எரர் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் 8000 வச்சாலும் ஓகே தான். அப்படி வச்சிங்கன்னா அங்கே 8000 ரெப்போவில் வச்சுருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று தனியாக டெப்ளாய் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் டெப்ளாய் பண்ணுறேன், வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெப்ளாய் கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வருதான்னு பார்ப்போம், ஓகேங்களா.
ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நானே ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெப்போ எடுத்து அதை கோய்பிக்கு மாற்றுற மாதிரி. ஓகே, பில்டு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் வந்து ஹெல்த்தின்னு காமிக்கணும். அண்ட் நான் வந்து உங்கள் ப்ரூஃபுக்காக வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிக்கிறேன், ஓகேங்களா? அண்டு நான் போயிட்டு பாட்டையும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டெப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெல்த்தின்னு மாறிடுச்சு பாருங்கள். டெப்ளாய்மெண்ட் இஸ் ஹெல்த்தின்னு காமிச்சிருச்சு. இப்போ ரன் டைம் லாக்ஸ் செக் பண்ணலாம். ஸோ ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் பாட்டை போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், வருதா இல்லையான்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெடி பண்ணியாச்சு. பாட் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு கோய்பியில், அதாவது ஒரு ரெப்போ வந்து பார்த்திங்கன்னா கோய்பி பிளாட்ஃபார்முக்கு ஏற்றபடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணி, ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெபாசிட்ரியை வந்து நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நான் சொன்ன ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கும். மோஸ்ட்லி எல்லா பாட்டுக்கும் வந்து எடுத்துரும், ஓகேங்களா? ஒரு சில இது வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி வந்து ஒரு ரெபாசிட்ரியை வந்து கோய்பி பிளாட்ஃபார்முக்கு ஏற்றபடி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மிக அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். டாட்டா.